ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக மியூச்சுவல் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சந்தேகம் வரலாம். எந்த மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து அதை நிறையா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க சில ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 ஸ்டாருக்கு முடி கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரேட்டிங் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெட்டராக இருக்கும் மீன்ஸ் உங்களுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துருக்கேன். மணி கண்ட்ரோலில் அந்த அப்ளிகேஷன் இருக்குங்களா, இந்த மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இப்போ இங்கே மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குங்களா. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா இங்கே வருதுங்களா, மேலே டாப் ரேங்க்டு ஸ்கீம்ஸ்னு வருதுங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பை கிறிஸ்டல்னு இருக்குங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மேலே 5 ஸ்டார் கூடிய இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. 5 ரேட்டிங் கொடுத்துருங்களா. ஓகே, அப்போ இது வந்து கொஞ்சம் நல்ல மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் வந்து இந்த ரேட்டிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கும், ரேட்டிங் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஃபண்டு மேனேஜர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பார்த்திங்கன்னா நிறையா அனலைஸ் பண்ணி அவங்க ஃபினான்ஷியலில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்குன்னே அவங்க நிறையா ஸ்டடி பண்ணி வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து சில அமௌண்ட் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்கள ஃபேவர் பண்ண சொல்லி வந்தேன்னா சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்டு மேனேஜர் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொடுக்குற காசை வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லாவே இருக்காது. அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னா பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா லாஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ லாஸில் போயிடுச்சுன்னா நீங்கள் போய் கேட்க முடியாது, ஏன் வந்து நீங்கள் லாஸில் போச்சு அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறப்பே பார்த்திங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து அதுக்கெலாம் நீங்கள் ஒபே பண்ணி தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த டயத்தில் வந்து இப்போ லாஸ் ஆனதுக்கப்புறம் போயிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம பேசுகிறது வந்து நமக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம பணத்தை வந்து நம்ம செக்யூராக பார்த்துக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ரேங்கிங் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்டாக் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டு பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.